الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதியவைகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதிதான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய இந்த ஒரு சிறிய ஒரு உரையினை துவங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும் பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் நம்முடைய அமல்களை பாழாக்கி மறுமையில் நரகத்திற்கு அழைத்துச் செல்கின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவதோடு அவனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது ஒரு உண்மை முஸ்லிமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் இறைவன் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, இளைஞர்களே, அருமையான ஒரு நிகழ்ச்சிக்கு இங்கே அன்பிற்குரிய சகோதரர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை இஸ்லாம் அல்லாத சகோதரர்கள் பயன்படுத்துவார்கள் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை இங்கே என் அன்பிற்குரிய சகோதரர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் எண்ணிலடங்காத நிறைய மதங்கள் உண்டு. இந்து மதம் உண்டு, கிறிஸ்தவ மதம் உண்டு, புத்த மதம் உண்டு,
சீக்கிய மதம் உண்டு, இன்னும் இப்படி எண்ணற்ற மதங்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய கண் முன்னே பரவலாக இருப்பதை நாம் எல்லாம் அறிவோம். ஒவ்வொரு மதத்தவர்களும் எங்களுடைய மதம்தான் சிறந்த மதம், எங்களுடைய மதம்தான் மனிதர்களுக்கு முறையான வழிகளை காட்டி காண்பிக்கக்கூடிய மதம், எங்களுடைய மார்க்கங்களும் எங்களுடைய மதங்களும் தான் சத்தியங்கள் இருக்கிறது, இந்த மதங்களை பின்பற்றினால்தான் ஒரு ஆன்மீகத்தில் ஒரு மனிதன் முழுமை அடைய முடியும் என்கிற நம்பிக்கை எல்லா மதத்தவர்களுக்கும் உண்டு. அதை குறைத்து மதிப்பிடுகின்ற நிகழ்ச்சி அல்ல இந்த நிகழ்ச்சி. அந்த வரிசையில் இஸ்லாம் என்கிற ஒரு மார்க்க நெறிமுறை திட்டமும் இந்த உலகத்தில் உண்டு. அன்பார்ந்த சோர்களே, இந்து மதத்தை காட்டிலும் கிறிஸ்தவ மதத்தை காட்டிலும் இன்னவிர எண்ணற்ற மதங்களை காட்டிலும் இஸ்லாம் மட்டும் ஏன் தனித்து சிறந்து விளங்குகிற மார்க்கம் என்று இஸ்லாமியர்களால் நம்பப்பட்டு பேசப்படுகிறது என்பதை அறிமுகப்படுத்துகிற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள், இதில்தான் உங்களுக்கு கர்த்தருடைய வழிகாட்டுதல் உண்டு. கிறிஸ்தவர்கள் போதிக்கிறார்கள், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பரலோக ராஜ்யத்தில் நிச்சயம் வெற்றி வருவான். இந்து சகோதரர்களும் அதிகாலை பொழுது நீராடி கடுமையான வணக்க வழிபாடுகளை எல்லாம் செய்து அவர்களும் நம்புகிறார்கள், நம்முடைய மார்க்கம் நம்முடைய மதம்தான் நேரானது, இதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை நாம் அமைக்கும் பொழுது பூர்ண ஜென்ம பூமியில் நிச்சயம் நம்முடைய வாழ்வு வெற்றி வாழ்வாக அமையும் என்கிற நம்பிக்கை அவரவர்களுக்கு உண்டு. இந்த வரிசையில் இஸ்லாம் எப்படி ஒரு சிறந்த மார்க்கம் என்பதை தெளிவுபடுத்தத்தான் அன்பார்ந்த சோர்களே இந்த நிகழ்ச்சி. எல்லா மதங்களை காட்டிலும் இஸ்லாம் நிறைய விஷயங்களில் பாருங்கள் வித்தியாசப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு மதங்களும் இந்த உலகத்தில் இருக்கின்ற எத்துணை மதங்கள் உண்டோ அத்துணை மதங்களையும் நீங்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு மதங்களையும் நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் அவைகளெல்லாம் குறிப்பிட்ட ஒரு நபருக்கு பிறகு தோற்றுவிக்கப்பட்டதாக இருக்கும், குறிப்பிட்ட ஒரு ஊரை சார்ந்ததாக இருக்கும், குறிப்பிட்ட ஒரு நாட்டுக்கு சொந்தமுடைய மதங்களாக இருக்கும், குறிப்பிட்ட ஒரு மொழி